தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரா. நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறது மூளையை பற்றி. சராசரியாக 5 முதல் 10 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம சுவாசிக்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக நம்ம மூளை முழுவதுமாக சேதமடையும். ஒவ்வொரு முறையும் நாம் ஏதாவது புதுசாக கற்றுக்கும் போது மூளையோட செயல்பாடு புதிய ஒரு மூளை இணைப்புகளை உருவாக்குது. நம்ம உடம்புல இருக்கிற மொத்த ஆக்சிஜன் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் மட்டுமே 20% பயன்படுகிறது. காலையில் எழுந்திருக்கிற அந்த வினாடி மனித மூளை ஒரு சிறிய பல்பு இயக்குவதற்கான மின்சாரத்தை உருவாக்குது. ஒரு சாக்லேட்டோட வாசனை நம்ம சுவாசிக்கும் போது மூளை அதை எடுத்துக்கிட்டு அதனுடைய அலைகளை அதிகரிக்க செய்கிறது. ஆல்கஹால் அருந்திய ஒரு நபர் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மூளை அப்படி எதுவுமே மறக்க செய்யாது. அதிகமாக குடிச்சிட்டு வரும்போது அந்த அதிகப்படியான போதையில் மூளை தற்காலிகமாக நினைவுகளை உருவாக்கும் திறனை இழந்துடுது. இடது மூளை வலது மூளைன்னு நம்மளுக்கு எந்த விதமான பிளவுமே இல்லை. இது ஒரு சும்மா சொன்ன ஒரு கட்டுக்கதை. மூளைக்கு அப்படி எந்த விதமான பக்கமும் கிடையாது. மூளை ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த வேலை செய்யும் போதும் மூளை ஒரே மாதிரி செயல்பாட்டை தான் வெளிப்படுத்துது. மூளையோட செல்கள் ஆல்கஹால் பிணைப்பு ஆற்ற 6 நிமிடங்களே போதுமானதான். அந்த 6 நிமிடங்களிலே மூளை செல்கள் ஆல்கஹாலை கண்டறிஞ்சு அதற்கான தேவையை பூர்த்தி செய்யுது. நாம் அழகான நினைவுகளையோ இல்லை சோகமான நினைவுகளையோ சேர்த்து வைக்கும்போது மூளையின் அமைப்பு மாறப்படுகிறது தான். மிக பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது நம்மளால் ஒரே நேரத்தில் 2 முகங்களை மட்டுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.